ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 47,792, ஹை வந்து 47,853, லோ வந்து 47,230. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 47,327. அதன்படி பார்க்க போனால் நமக்கு நியர் ப்ரைஸ் ஸ்ட்ரைக்காக இருக்குது 47,300. 47,300ஓட கால் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 266, புட் ஆப்ஷன்ஸ் 298, டோட்டலாக 564 பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தோணுது. அப்படி பார்க்க போனோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிடென்ஸாக இருக்க போகிறது 47,566. அதுக்கு மேலே மார்க்கெட் போணுச்சுன்னா 47,864 வரைக்கும் போகும். அப்போ நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது 47,002. இப்போ 47,000 கீழே மார்க்கெட் சைஸ் ஆனால் ஒரு 300 பாயிண்ட் நமக்கு ஃபால் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ சப்போர்ட் 2 வர போகிறது 46,736 வரும். இப்போ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்க போகிறது 47,284. இப்போ மார்க்கெட் 47,284க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். மார்க்கெட் ஃபால் கிடைக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணோன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கும் மேலே நிலை பெற்று அதுக்கு மேலே இன்னைய க்ளோசிங் அண்டு நேத்தியோட ஓப்பன் இதுக்கு மேலெல்லாம் இருந்ததுன்னா நம்ம மிட் பாயிண்ட்டாக 47,284 இது எல்லாத்துக்கும் மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு ரேலி, கால் சைடு ரேலி கொடுக்க தயாராகிடும். அதுபோல் டவுன் சைட் போகணுன்னா இன்னைய க்ளோசிங்க்கு கீழே மார்க்கெட் ஓப்பனிங்க்கு கீழே இதுக்கு கீழே நிலை பெற்றால் மார்க்கெட் டவுன் சைடு ஃபால் கொடுக்கறதுக்கு முயற்சி ஆகும். அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதுபடி பார்த்து ட்ரேட் எடுத்து பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.